வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பற்றி விளக்கலாம் வந்துருக்கிறேன். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரில் கன்சல்டேஷன் தேவைப்படுதோ இதோட ஜிபே நம்பரு, மொபைல் நம்பரு, இது நீங்கள் கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் கூட பண்ணலாம். அஃபோர்டபுளான ஃபீஸ் தான் இதோட பெண் ஜாதகம். இந்த ஜாதகர் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க. கேது தசையில், கேது 12ஆம் வீட்டில் இருக்காரு. கேது சுவாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ராகு 6ஆம் பாவத்தில் இருக்காரு. ஓகேங்களா? 12ஆம் பாவ தசையில், 12ஆம் வீட்டில் இருக்கிற கிரக தசையில் 6ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவோட நட்சத்திர சார்ந்ததுனால இந்த பிரிவினை ஏற்பட்டுள்ளது. ஓகேங்களா? இந்த ஜாதகர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. கடகராசி பூஷ நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. விருச்சிக லக்னம் இது ஒரு நீர் லக்னம், ஸ்திர லக்னம் சொல்லுவோம். லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்காரு. லக்னாதிபதி ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதிபதி புதன் 8க்கும் 11க்கும், அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி புதனோட நட்சத்திர சாரத்தில் இருக்காரு. சனி 3க்கும் 4க்கும் முடிவார் லக்னத்திலே இருக்காரு. சனிக்கு பகையான சனி செவ்வாய் சேர்க்கை. ஓகேங்களா? இது ஒரு நீடித்து நிலைத்த லக்னம். இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பலன் கிடைச்சாலும் நீடித்து நிலைத்து இருக்கும். இது ஸ்திர லக்னம். லக்னாதிபதி வலிமையாக லக்னத்தில் இருக்கார். அதிக எமோஷன்ஸ் ஆட்படக்கூடிய லக்னம். உணர்ச்சிக்கு உணர்வு பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? சந்திரன் ஆட்சியாக இருக்காரு. பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. இது 9ஆம் பாவம் பாதகஸ்தானமாகவும் செயல்படும். இப்போ இந்த லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் உடையவர் யாருன்னு பார்த்தா குரு 4ஆம் வீட்டில் இருக்காரு. கும்பராசியில், கும்பத்தில் குரு சமமூணு நிலையில் இருப்பார். இது ஸ்திர ராசி, ஒரு காற்று ராசின்னு சொல்லுவோம் இந்த கும்பத்தை. அப்போ தனம் குடும்பம்லாம் தனாதிபதி 4ஆம் வீட்டில். தாயாருக்காக இவர் தாயார் நல்லா பார்த்துக்குவார். 5ஆம் பாவம் குழந்தைகள் ஸ்தானம். இதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம். இதுக்கு அதிபதி குரு தான் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வீடு, நிலம், தோட்டம், வீடு, வண்டி, வாகனம், இது மாதிரி விஷயத்தெல்லாம் அவங்க செயல்படுத்துவாங்க. ஏன்னா தனாதிபதி குடும்பத்துக்கு தேவைப்படுறவர். குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தாயாருக்காக செலவு செய்வார்கள். கூடவே பார்த்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் முடிவாக லக்னத்தில் இருக்கார் சனி. 3ஆம் பாவம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். இளைய சகோதரர்கள், ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலு, நம்மளோட விடாமுயற்சியெல்லாம் 3ஆம் பாவம் தான். தொடர்புகள், கம்யூனிகேஷன். 4ஆம் பாவம் தாயார் ஸ்தானம், மாத்ருஸ்தானம். அவர் லக்ன பாவத்தில் இங்கே சனி பகை நிலையில் இருக்கார். சுயசாரத்தில் சனி இருக்கார். பகை வீட்டில் சனி இப்போ சூரியன் லக்னத்துக்கு 10 குடையவன் 4ஆம் பாவத்தில் சமமாக இருக்கார். சூரியன் சதய நட்சத்திரம் இருக்கார். நட்சத்திராதிபதி ராகு 6ஆம் பாவத்தில் இருக்கார். குரு இதில் 2க்கும் 5க்கும் உடையவர். ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த குரு லக்னாதிபதி நட்சத்திர சாரத்திலே இருக்காரு. இப்போ சுக்ரன் இந்த லக்னத்துக்கு 7க்கும் 12க்கும் உடையவர். கலஸ்திரகாரகன் சுக்ரன். 12ஆம் அதிபதியும் சுக்ரன் தான். விரையாதிபதியும் சுக்ரன் தான். திருமணம், சமுதாயம், பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ்ஸு, இதுக்கு காமம், இதெல்லாமே அதிபதி சுக்ரன் லக்னத்துக்கு. அவர் தான் வெளிநாட்டு வாழ்க்கையும் தரக்கூடியவர். அவர் 18 இருக்காரு. அவரும் சதய நட்சத்திரத்தில் இருக்காரு. நட்சத்திராதிபதி ராகு. புதன் லக்னத்துக்கு 8க்கும் 11க்கும் உடையவர். அஷ்டமாதிபதி, லாபாதிபதி. அஷ்டமத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, வம்பு, வழக்கு, தண்டனை, குற்ற செயல்கள் ஈடுபட்ட பிறகு லாபம் தரக்கூடிய தன்மையில் இந்த புதன் இருப்பார். இங்கே நம்ம சொன்னோம், கேது தசையில் கணவன் மனைவிக்கு பிரிவினை ஏற்பட்டது. இந்த கேது 12ஆம் வீட்டில் இருக்காரு. நட்சத்திராதிபதி 6ஆம் வீட்டில் இருக்காரு. இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த சுக்ரன் 7க்கும் 12க்கும் உடையவன். இந்த சுக்ரன் சதய நட்சத்திரம் இருக்காரு. நட்சத்திராதிபதி ராகு 6ஆம் பாவத்தில். 7க்கும் 12க்கும் உடையவர் 4ஆம் வீட்டில் இருக்காரு. சுக்ரன் நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு 6ஆம் வீட்டில். 6ஆம் பாவம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, வில்லங்கம், பிரிவினை, 12ஆம் விவாகரத்து, 8ஆம் விவாகரத்து, அது துணை போகும் பாவகமாக 6ஆம் பாவம் வரும். வேலையும் 6ஆம் பாவம் தான். நல்ல ஒரு காம்படிஷன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் 6ஆம் பாவம் தான். தினசரி வேலைகள், அந்த ஒர்க் என்விரான்மெண்ட், இது எல்லாமே 6ஆம் மாதம் சம்பந்தப்பட்டது தான். இந்த சுக்ரன் அது இல்லாமல் சுக்ரன் இந்த புதனோட சேர்க்கையில் இருக்காரு. 8 டிகிரி வித்தியாசம். இதுவும் நல்ல சேர்க்கை. அதே மாதிரி குருவோடவும் சேர்க்கையாக இருக்காரு. இந்த குருவோட புதனோட சேர்க்கை அதிகமாக இருக்குது. இந்த குருவுக்கும் சுக்ரனுக்கும் 11 டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் சுக்ரனுக்கும் புதனுக்கும் 8 டிகிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இங்கே 7ஆம் தேதி கெட்டு போயிருக்காரு.
ஆக்சுவலாக இங்கே வந்து 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து நட்பு ராசி இருக்காரு. இந்த சுக்கிரன் வந்து சனியோட ராசியில் இருக்காரு, கும்பராசி. சனியோட வீடு சுக்கிரனுக்கு வந்து ஒரு பிடித்த வீடு, நண்பரோட வீடு. நண்பரோட வீட்டில் இருக்காரு, அண்ணா வில்லங்கமான ஆளோட சேர்ந்திருக்காரு. 8க்கும் 11க்கும் உடையவர், அஷ்டமாதிபதியோட சேர்க்கை, லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள். ஓகேங்களா? அதை தாண்டி ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், இதெல்லாம் வந்து இந்த 11ஆம் அதிபதி செய்யக்கூடிய புதனோட வேலை தான். வந்து காலச்சக்கரத்தில் 6ஆம் அதிபதி இந்த புதன் 3ஆம் அதிபதியோட தேவையற்ற தொடர்புகள் கொடுத்துருக்குது இந்த ஜாதகருக்கு. அது மூலிமா பிரச்சனையே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் ராகு நட்சத்திர சாரத்தில், இது ஒரு மைனஸ். இந்த 7ஆம் அதிபதி அஷ்டமாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த லக்னத்துக்கு எதிரி கிரகமான புதனோட சேர்க்கை. இந்த புதனும் சுக்கிரனும் சேர்க்கையில் இருக்குது, இது ஒரு பிரச்சனை தான். இந்த புதன் பார்த்தீங்கன்னா வந்து குருவோட புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த குருவோட புரட்டாதி நட்சத்திரம்னா வந்து இந்த குரு வந்து 2க்கும் 5க்கும் உடையவர். குரு 2க்கும் 5க்கும் குருவோட நட்சத்திர சாரத்தில் புதன் இருக்கார். இந்த குருவும் ஓரளவுக்கு சமம் நிலையில் தான் இருக்கார். வந்து இப்போ இந்த கேது தசையில இதுதான் முக்கியமான, கேது தசையில் தான் பிரிவினை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா பாண்டாம் பாப்பல அயனசயன போகம், கட்டில் சுகம், நீண்ட தூர பிரயாணம், செப்பரேஷன், ஐசோலேஷன், தனிமைப்பட்டிருப்பது, தலைமறைவாக வாழ்வது, பணங்கள் எல்லாம் விரயமாக வருது, இந்த கேது தசையில் நடந்திருக்குது. கேது தசையில சுக்கிரபுத்திலே காரணம் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த லக்னத்துக்கு 5 குடையவன் குரு, இந்த 7 குடையவன் சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் சேர்க்கை. 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சுக்கிரன், 2 பேர் சேர்ந்துருக்காங்க. இது வந்து ஒரு லவ் மேரேஜ். லவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது லவ் மேரேஜ் நடந்திருக்குது. 2020 கல்யாணம் ஆயிருக்குது. இப்போ ஒரு பெண் வந்திருக்காங்க. சுக்கிரனோட புக்தியில கேது தசையில சுக்கிர புக்தியில் திருமணம் ஆகிருக்குது. 7ஆம் அதிபதி சுக்கிரன்ல 5ஆம் அதிபதி குருவோட சேர்க்கை பெற்றோர், காதல் திருமணம். அதிலும் இந்த குருவோட இந்த புதனோட நெருங்கிய பாகையில சேர்த்திருக்காரு. 11 டிகிரி டிஃபரன்ஸ்னா 7 டிகிரி தான் வித்தியாசம். இந்த புதனோட வேலையாக அதிகமாக நடந்திருக்குது. நட்சத்திராதிபதியும் 6ஆம் பாவத்தோட ஏற்பட்டிருக்குது. இந்த தசாநாதனும் இந்த கேது தசையில பிரிவு ஏற்பட்டிருக்கும் போது ஆக்சுவலாக கேது தசையில் பார்த்தீங்கன்னா வந்து கடைசி புக்தி என்று சொல்லக்கூடிய புதன் புக்தியில் தான் இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம், 1 இயர் பேக் பிரிவினை ஏற்பட்டிருக்கு. ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். கேது தசை புதன் புக்தி ஆரம்பித்த நேரத்தில், ஏன்னா கேது 12ஆம் பாவத்தில் இது வந்து ஒரு பிரிவினை, விவாகரத்து சம்மந்தப்பட்டது. அதே மாதிரி இந்த புதனோட புக்தியில் புதன் வந்து 8க்கும் 11க்கும் உடையவர் 4ஆம் வீட்டில். ஓகேங்களா? இந்த புதன் 12ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவோட தசையில் 8ஆம் அதிபதியோட புக்தியில் இந்த பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு கள்ள தொடர்பும் இருக்கிறது. என்னது? ஒரு கள்ள தொடர்பும் இந்த ஜாதகருக்கு இருந்தது. அவங்களே சொன்ன விஷயம் தான் வந்து ஒருத்தரோட அஃபேர் இருக்கிற அது ஒன்று நாம் போவோம், அவரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாரு. அதுக்கு அஃபேர் வரதுக்கான காரணம் வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்காரு. வந்து இப்போ நடக்கிறது வந்து சுக்கிரதசை. ஒரு 4 மாதமே சுக்கிரதசை ஆரம்பிச்சது. 20 வருஷம் சுக்கிரதசை சுக்கிர புக்தியில். இந்த கேது தசையில் புதன் புக்தியில் பிரிவினை ஏற்பட்டிருக்குது. புதன் புக்தியிலே வந்து ஒரு அஃபேர் ஏற்பட்டிருக்குது. இன்னும் எவ்வளோ நாள் அஃபேர் போகணும்னு கேட்குறாங்க. காரணம் 7ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு பக்கம் சேர்க்கை. கேது தசையிலே இந்த விஷயம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா கேது 12ஆம் பாவம்ல, கேது தசையில் புதன் புக்தியில். இந்த 12ஆம் பாவம்னா வந்து சொன்ன மாதிரி இந்த கட்டில் சுகம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொண்டு போகும். 8ஆம் பாவம் தான் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து கள்ளத்தொடர்பு சொல்லுவோம். வந்து 12ஆம் பாவத்தோட துணை போகக்கூடிய பாவம் தான் வந்து 12ஆம் பாவம் தசையில் கடைசி 8ஆம் பாவம் புக்தியில் தான் இந்த விஷயமே ஏற்பட்டது. இதுதான் இந்த முக்கியமாக இந்த 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்க்கை. இது வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை வந்து லவ் மேரேஜ் 5 இயர்ஸ் சேர்க்கையாக இருந்தாலும் அந்த 7ம் 8ம் சேர்க்கை ஏற்படுத்துவதால் வந்து இந்த கள்ளத்தொடர்பு, பிரிவினை இது மாதிரி சம்பவங்கள்லாம் ஜாதகம் ஏற்படுது. இப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா D9 சார்ட்டில் சுக்கிரன் வந்து மீனராசி இருக்கார். சுக்கிரன் வந்து மீனராசியில் வந்து அங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. பட் இந்த D1 சார்ட்டில் வந்து விஷயம் எல்லாமே இங்கே சொல்லிடுது. வந்து இந்த சந்திரன் பாக்கியாதிபதியும் சந்திரனே, இந்த பாதகமானது சந்திரன் தான் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பிரிவினை ஏற்பட்டதற்கு காரணம். கேது தசையில் புதன் புக்தியில் பிரிவினை ஏற்படுது. இதுவும் காதல் திருமண சம்பந்தம் தான். சுக்கிர தசை சுக்கிர புக்தியில் இப்போ சுக்கிர புக்தி ஓடி இருக்குது. இந்த 2 சுக்கிர புக்தி தான். ஹஸ்பண்டோட சேர்த்துக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு 4 வயசு குழந்தை இருக்குது. நானே ஜாபுக்கு போயிட்டு நானே குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. வந்து இதுதான் காரணமே. இந்த 7ஆம் அதிபதி கெட்டு போனால் 8ஆம் அதிபதியோட சேர்க்கை ஏற்பட்டால்
பன்னெண்டாம் அதிபதி தசையில் என்னென்ன, பன்னெண்டாம் பாவகம் தசையில் இல்லை பன்னெண்டாம் வீட்டு தசையில் என்னென்ன பலன்கள் ஏற்படும், அதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் தான் இந்த ஜாதகமாக போட்டிருக்கோம். அதனால் வந்து கன்சல்டேஷன் தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் எடுத்து பேசாமல் இருக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது உங்களுடைய கார்த்திக்.